ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு மொரார்ஜி தேசாய் ஆட்சி வந்து கலைக்கப்படுது. ஏன்னா நிறைய கூட்டணி பிரச்சனைகள்ல 1980ல் திருப்பி வந்து ஒரு மிகப்பெரிய பொதுத் தேர்தல் வருது. அந்த பொதுத் தேர்தலில் இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த வெற்றிக்கு அப்புறம் 1984ல் ஒரு பிரச்சனை வருது. இது வந்து காலிஸ்தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சாபை வந்து தனியாக பிரித்து காலிஸ்தானாக மாற்றி ஒரு தனி நாடாக உருவாக்கணும்னு அங்கே ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீவிரவாத அமைப்பில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து அமிர்தசரஸில் இருக்க தங்க கோயிலுக்குள்ளே பூந்துடுறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டா யாரும் நம்மளை தாக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே போய் பூந்துடுறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் இது வந்து தவறான செயல், இவங்க வந்து தீவிரவாதிகள், கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவங்களை அப்புறப்படுத்தணும்னு ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதாவது ராணுவத்தையே கோயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க, போய் ஃபைட் பண்ணி அவங்க காலி பண்ணிட்டு ராணுவ வீரர்கள் உள்ளே போய் 500க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளையும் அந்த தீவிரவாத தலைவரையும் சுட்டு செதிலா அந்த கோயிலை பேத்து எடுத்துடுறாங்க. திருப்பி மறு சீரமைப்பு பண்ணா கூட சீக்கியர்களுக்கு தங்களுடைய புனித ஸ்தலமான அந்த கோல்டன் டெம்பிள் மேலே இந்திரா காந்தி நடத்தின இந்த இராணுவ நடவடிக்கை வந்து பிடிக்கல. அவங்க வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ இந்திரா காந்தியோட பாதுகாப்பு ஆலோசகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சீக்கியர்களை நம்ம பாதுகாப்பு அலுவலகர்கள் இருந்து எடுத்துருங்க,